கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு சில ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ்களை நாம் பார்க்க உள்ளோம். முதலாவதாக நாம் பார்க்க போகும் ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நியூ மகால் பகுதியில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது நச்சு வாயு தாக்கியதில் வீட்டு உரிமையாளர் மகன் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் நிகழாதபடிக்கு மற்றும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழாதபடிக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். திருவள்ளூர் மாவட்டத்தில் கிரிக்கெட் விளையாட்டின் போது ஏற்பட்ட தகராறில் ஸ்டெம்பால் தாக்கியதில் இளைஞர் உயிரிழப்பு. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு இடையே தகராறுகள் ஏற்படாதபடிக்கும் உயிரிழப்புகள் தடுக்கப்படும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். சேலம் மாவட்டத்தில் ஓட்டுநர் மதுபோதையில் ஓட்டியதால் கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி வீட்டின் சுவரை இடித்துக்கொண்டு வீட்டுக்குள் புகுந்ததில் தூங்கிக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது மாதிரியான நபர்கள் மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்கவும், காயமடைந்த நபர்கள் குணமடையவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். சென்னை ராயபுரத்தில் சாலையின் குறுக்கே தாழ்வாக தொங்கிய தனியார் நிறுவன இன்டர்நெட் கேபிள் சிக்கி விபத்துக்குள்ளான இருசக்கர வாகனமும் மாநகர பேருந்தின் முன்சக்கரத்தின் அடியில் இருசக்கர வாகனம் சிக்கிய நிலையில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய இளைஞர். இவ்வகையான விபத்துகளில் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். மும்பையில் ஷவர்மா சாப்பிட்ட இளைஞர் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சுகாதாரமற்ற முறையில் ஷவர்மா விற்பனை செய்ததால் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இது போன்ற சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கப்படவும் உயிரிழப்புகள் ஏற்படாதபடிக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். ராணிப்பேட்டை அருகே வெயிலில் விளையாடுவதை பெற்றோர் கண்டித்ததால் பெற்றோரை பயமுறுத்துவதற்காக விளையாட்டாக கயிற்றில் தூக்கிட்ட சிறுவன் கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தான். இது தொடர்பான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் விபரீத விளையாட்டுகளை தவிர்க்கவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். திண்டுக்கல் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். இது போன்ற வேறு நபர்கள் போலி மருத்துவத்தில் ஈடுபடாதபடிக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ். ராமநாதபுரத்தில் மது போதையில் இருப்பதை கண்டித்த மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அதே கத்தியால் தானும் குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுவுக்கு அடிமையாகி இருக்கிற நபர்கள் மனம் திரும்பவும் உயிரிழப்புகள் தடுக்கப்படவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் கேட்ட எல்லா ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.